வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். கரூர் மாவட்டம் நத்தமேடு கிராமத்தை சேர்ந்தவர் அழகர் சர்க்கஸ் கலைஞர். ஊராக குடும்பத்துடன் சென்று சர்க்கஸ் நடத்துவார். இவர் அண்மையில் தஞ்சையை அடுத்த வஸ்தாச்சாவடி பகுதியில் முகாமிட்டு சர்க்கஸ் நடத்தினார். சர்க்கஸ் நடத்த ஒட்டகத்தை அழைத்து வந்த அழகர் அதனை சர்க்கஸ் கூடாரத்தில் கட்டி வைத்தார். கடந்த 15ஆம் தேதி இரவு வழக்கம் போல் ஒட்டகத்தை கட்டி வைத்துவிட்டு தூங்க சென்றார். மறுநாள் காலை ஒட்டகத்தை காணவில்லை. அழகரின் மகன் விஜய் தஞ்சை தாலுகா போலீசில் புகார் அளித்தார். போலீசார் அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராவை வைத்து ஒட்டகத்தை தேடினர். இந்நிலையில் தஞ்சை ரெட்டிப்பாளையம் பகுதியில் உள்ள புது ஆற்றங்கரை பகுதியில் ஒரு மரத்தில் ஒட்டகம் கட்டப்பட்டிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அங்கு சென்ற போலீசார் ஒட்டகத்தை மீட்டு விஜயிடம் ஒப்படைத்தனர். ஒட்டகத்தை திருடி சென்றவர் அதனை பராமரிக்க முடியாமல் மீண்டும் ஒட்டகத்தை மரத்தில் கட்டிவிட்டு சென்றதாக போலீஸ் விசாரணையில் தெரிந்தது. திருவாரூர் மாவட்டம் கிரனூர் சோதனை சாவடியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். திருவாரூரில் இருந்து மயிலாடுதுறைக்கு சென்ற அரசு பஸ்ஸை சோதனையிட்டனர். பயணி ஒருவர் வைத்திருந்த பையில் கட்டுக்கட்டாக பணம் இருந்தது. போலீசார் அதனை கைப்பற்றி விசாரணை நடத்தினர். விசாரணையில் அது ரூபாய் 20 லட்சம் ஹவாலா பணம் என தெரிந்தது. திருவாரூரை சேர்ந்த நபர் ஒருவர் தஞ்சாவூர் கோலம்பள்ளம் பகுதியைச் சேர்ந்த முகமது யூனுஸ் என்பவரிடம் பணத்தை கொடுத்து அனுப்பியது தெரிந்தது. யூனுஸிடம் குறியீடு சொல்லி வரும் நபரிடம் பணத்தை ஒப்படைக்க திருவாரூர் நபர் கூறியிருந்தது விசாரணையில் தெரிந்தது. போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 5 மாவட்டங்களுக்கு நீராதாரமாக விளங்கும் முல்லை பெரியாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த 4 நாட்களாக பலத்த மழை பெய்து வருகிறது. காலை நிலவரப்படி அணையில் 112 மில்லிமீட்டர், தேக்கடியில் 51 மில்லிமீட்டர் மழை பதிவானது. நேற்று வினாடிக்கு 7735 கன அடியாக இருந்த நீர்வரத்து இன்று வினாடிக்கு 7318 கன அடியாக உள்ளது. இதனால் அணை நீர்மட்டம் 121.60 அடியில் இருந்து ஒரே நாளில் மேலும் 3 அடிக்கு மேல் உயர்ந்து 124.75 அடியாகியுள்ளது. அணையில் இருந்து தமிழக குடிநீருக்கான நீர் திறப்பு வினாடிக்கு 100 கன அடியாகவும் நீர் இருப்பு 3569 மில்லியன் கன அடியாகவும் உள்ளது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து முல்லை பெரியாறு அணை நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்துள்ளதால் தமிழக விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பாமக தலைவர் ராமதாஸ் இன்று காலை தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். தற்போது அன்புமணி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை கூறினார். இந்நிலையில் பாமகவின் அடுத்த அதிரடியாக ராமதாஸால் நியமிக்கப்பட்ட முகுந்தன் பாமக இளைஞரணி தலைவர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக அன்புமணிக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். அவர் தனது கடிதத்தில் ராமதாஸ் என் குலதெய்வம் என்றும் அன்புமணி எங்கள் எதிர்காலம் என்றும் கடிதத்தில் எழுதியுள்ளார். பதவி விலகினாலும் தொடர்ந்து கட்சி பணியாற்றுவேன் என்றும் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் பாமக தலைவர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் அன்புமணி தலைமை பண்பு இல்லாதவர் என்றும் 35 வயதில் அன்புமணியை அமைச்சராக்கியதுதான் தவறு என்றும் அன்புமணி சௌமியா வற்புறுத்தலால் தான் பாஜகவுடன் கூட்டணி வைத்தேன் என்றும் குற்றம் சாட்டினார். அன்புமணி அல்ல, அன்புமணியை 35 வயதில் என்னுடைய சத்தியத்தையும் மீறி 35 வயதில் மத்திய கேபினட் அமைச்சராக்கி நான் தான் தவறு செய்துவிட்டேன். என்ன தவறு செய்தேன் என கேள்வி கேட்டு என்னை குற்றவாளியாக மக்கள் மத்தியிலும் கட்சிக்காரர்களிடமும் அடையாளம் காட்டி அனுதாபத்தை பெற முயற்சிக்கிறார். நான் அதற்கு பதில் சொல்லித்தானே ஆக வேண்டும். தாய் என்னன்னு சொல்லுவாங்க? உங்க தாய் என்னன்னு சொல்லுவீங்க? கடவுள்னு சொல்லுவீங்க. இங்கே பொங்கல் சமயத்தில் இந்த பொங்கல் எல்லாரும் குடும்பத்தில் எல்லாரும் வந்து இந்த முகந்தல் சமாச்சாரத்தை பேசினாங்க. அவர் பேசும்போது அம்மா ஏதோ சொன்னாங்க, ஏன்பா உன் 2வது மகளை போட்டா நீ சும்மா இருப்பியா, பேசாம தான் இருந்திருப்பேன் அந்த பொறுப்புக்கு அப்படின்னு சொன்னதான் அங்க உட்காந்து பாட்டில தூக்கி அம்மா மேல அடிச்சான். நல்ல வேலை அவங்க மேல பல செலுத்தப்பட்டது. எது சொன்னதெல்லாம் சாம்பிள்
கட்சியினுடைய நிர்வாக குழு கூட்டங்களில் யாருடைய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் ஏற்பதில்லை, வெளிப்படுத்த வாய்ப்பையும் அளித்ததில்லை. எத்தனை பேர்ப்பா? 19 பேர். 19 பேரையும் ஒருத்தர் ஏதாவது பேசினார்னா அல்லது உடனே பேசக்கூடாது. ஆனால் நான் கட்சி சங்கம் தொடங்கிய காலத்திலிருந்து என்ன சொல்லுவேன், ஒவ்வொரு கூட்டத்திலையும் செயற்குழுவாக இருந்தாலும் பொதுக்குழுவாக இருந்தாலும் என்ன சொல்லுவேன் என்றால், என்னை விமர்சனங்கள் ஏதாவது தவறு இருந்தால் நான் திருத்திக் கொள்கிறேன். முதல்ல என்னை விமர்சனம் பண்ணுங்கள் என்று எந்த கட்சி தலைவரும் சொல்லிருக்க மாட்டார்கள், இதுவரை சொல்லவில்லை, சொல்லவும் மாட்டார்கள். ஆனால் நான் ஆரம்ப காலத்திலிருந்து என்னை விமர்சியுங்கள், என்னை விமர்சிக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்தால் கடிதம் மூலமாக எழுதுங்கள். அப்ப இந்த செல்போன்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் நான் சொல்லலாமா? இதுவா நிலக்கூடும். நீங்க இப்படி பேசுங்க, அப்படி பேசுங்க. என்ன பேச போறோம்? கட்சி வளர்ச்சி பற்றி தான். அப்படியே நான் சொன்னாலும் கூட கட்சி வளர்ச்சி இதை பற்றி பேசுறேன்னு தான் சொல்லியிருப்பேன். நான் ஒருத்தர் 19 பேர்கிட்ட ஒருத்தரோட பேசுறேன். ஒருத்தரோட நான் பேசுறேன். அதனால அப்பதான் நான் சொன்னேன் அந்த கூட்டத்தில், உனக்கு தலைமை பண்பு கொஞ்சம் கூட இல்லை. என்ன பண்பு? தலைமை பண்பு. ஆங்கிலத்தில் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் என்று சொல்லுவார். அது உனக்கு கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு சொல்லி அதை முடிச்சிடணும். அவ்வளோ பேருக்கு சொல்லி ஐயா கூட்டத்துக்கு போவார். எனக்கு பதில் எத்தனை நாளுக்கு? சுமாரா 16ஆம் தேதி. அதுக்கு 8 பேர் தான் இங்க வந்தோம். மீதி 100 பேருக்கு இவரே போன் பண்ணி, நேரடியா போன் பண்ணி, போவாதீங்க. என்ன போவ? ஏன் என்னை அடிப்படை உறுப்பிலிருந்து எடுக்க போறார் ஐயா, என்னை அடிப்படை உறுப்பினர் வந்து எடுக்க போறான்னு ஒரு பொய் சொல்லணும். அவன் நின்ட்டான். 100 பேர், 8 பேர் தான் வந்தான். அன்னைக்கே நான் செத்து விட்டான். 100 பேர் வந்து நான் போட்டவன் 100 பேர். அதான் சரி. கூட்டணி இப்ப நடந்த தேர்தல், இந்த கூட்டணியை பற்றி பேச நான் அதிமுகவோட கூட்டணி சேரணும்னு சொல்லி இவருக்கு ஒரு கடிதம் எழுதி கடைசியில் டைப் பண்ணது. கடைசியில் என் கைப்படவே அந்த கடைசியில் 4 வரி, நீயே எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசு, நீயே எடப்பாடி பழனிகிட்ட பேசு அப்படின்னு சொல்லி கையாளி எழுது. அதே மாதிரி பேசினாப்புல எடப்பாடி கிட்ட பேசினார். எடப்பாடியும் நம்ம சீனிவாசன் கிட்ட சொல்லி, சரிப்பா சொல்ற மாதிரி அழுதுப்பா அப்படின்ட்டார். ஆனா அன்னைக்கு அன்று ஒரு நாள் பிஜேபியோட தான் கூட்டணி போகணும் அப்படின்னு சொல்லி அதிமுக கூட்டணி போகக்கூடாது. இப்போ அதிமுக கூட்டணி போயிருந்தால் நாங்கள் ஒரு 3 இடம், நாங்கள் குறைஞ்சது 3 இடம் ஜெயிச்சிருப்போம். அவங்க ஒரு 6-7 இடம் ஜெயிச்சிருப்பாங்க அதிமுக. எங்களுக்கு சின்னம் கிடைச்சிருக்கும், சின்னம் கிடைச்சிருக்கும். அவங்க 6-7 இடம் மேலே ஜெயிச்சிருப்பாங்க. ஏன்னா இது நேச்சுரல் அலையன்ஸ். அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சின்றது ஒரு இயற்கையான கூட்டணி. அந்த காலத்தில் இருந்து நேச்சுரல் அலையன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியில் இந்த கால அன்புமணி பிடிச்சினால இந்த தொடைய அந்த பக்கம் அன்புமணி மனைவி சௌமியா இந்த காலம் பிடிச்சிடணும்.
2 பேரும் அண்ணன். சென்னை தலைமைச் செயலகத்தில் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் உடனான ஆய்வுக் கூட்டம் கூட்டுறவு அமைச்சர் பெரிய கருப்பன் தலைமையில் நடைபெற்றது. அதாவது இப்போ டாக்ஸ் லெவல், அதாவது ரிசர்வ் வங்கி விதித்திருக்கின்ற அந்த கட்டுப்பாடுகள் பாதிக்கும். ஆனால் இது கூட்டுறவு வங்கிகளை வெகுவாக பாதிக்காது என்பது இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த ஆய்வில் கூட நாங்களும் உணர்ந்திருக்கிறோம். ஏற்கனவே அவர்கள் சொல்லியிருப்பதைப் போல 75% விலை மதிப்பில் மார்க்கெட் நிலவரத்தில் 75% கொடுக்கலான்றாங்க. அதை தான் ஏற்கனவே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆகவே இது வெகுவாக இதை பாதிக்காது. ஆனால் ஏழை எளியவர்களை, நடுத்தர மக்களை எல்லாம் இது வெகுவாக பாதிக்கும். அவசர தேவைகளுக்காக அவர்கள் போய் பாட்டம் மூட்டம் காலத்தில் நகை நட்டு வாங்கி வச்சுருப்பாங்க. அதை கொண்டே வச்சு பணம் வாங்கலான்னு போகிறப்ப அவங்க வாங்கின அந்த ரசீதெல்லாம் வச்சுக்கிட்டு தெரிய முடியாது. ஆகவே இது இதை உணர்ந்த நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஏழை எளிய மக்களை, நடுத்தட்டு மக்களை எல்லாம் பாதிக்குது, விவசாயிகளை எல்லாம் பாதிக்கின்ற நோக்கத்தோடு நிதியமைச்சர் அவர்களுக்கு இதை திரும்ப பெற வேண்டும் என்று கடிதம் எழுதியிருக்கிறார்கள், வலியுறுத்தி இருக்கிறார்கள். நான் தான் சொன்னேன், தொடக்க வேளாண்மை கடன் சங்கங்களை பொறுத்தவரையில் அந்த விதிகள் பொருந்துறதில்லை. ஏன்னா அவங்க ரிசர்வ் பேங்க் இதில் வரலை. பட்டு இப்போ டிஎன்எஸ்சி பேங்க் அது இதுகள்லாம் இந்த மாதிரி வங்கிகளை எதிர்காலத்தில் அது தொட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். ஆகவே இது தேவையில்லாத ஒன்றுன்றதை இப்போ நம்முடைய எதிர்ப்பை மறுபரிசீலனை செய்ய சொல்லி ரிசர்வ் வங்கிக்கு முறையாக முதலமைச்சர் அவர்கள் அனுப்பியிருக்கிறார்.